This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஆண்டுக்கு 72 லட்சம் அமெரிக்காவில் ஃப்ரெஷருக்கான சாதாரண சம்பளம், விமர்சிக்கும் ஐடி இன்ஜினியர்கள். கர்நாடக மாநிலம் மங்களூருவை சேர்ந்த ரிதிபர்ணா என்ற மாணவி நீட் தேர்வில் தோல்வி அடைந்து மனம் தளராமல் இன்ஜினியரிங் முடித்தார். இவருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஆண்டுக்கு 72 லட்சம் சம்பளத்தில் வேலை கிடைத்துள்ளது. அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் விமான என்ஜின் உற்பத்தி நிறுவனத்தில் வேலை சேரப் போகிறார். இதை ஊடகங்கள் கொண்டாடி வரும் நிலையில் அமெரிக்காவில் உள்ள ஐடி இன்ஜினியர்களோ அமெரிக்காவில் உள்ள பிரஷருக்கான சாதாரண சம்பளம்தான் என்று விமர்சிக்கின்றார்கள். கர்நாடக மாநிலம் மங்களூருவை சேர்ந்த 20 வயதாகும் மாணவி ரிதுபர்ணா எம்பிபிஎஸ் படிக்க விரும்பியுள்ளார். எதற்காக நீட் தேர்வு எழுதியிருக்கிறார். அதில் தேர்ச்சி பெற முடியாமல் போயிருக்கிறது. அதன் பிறகு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு முயன்றுள்ளார். அதிலும் வெற்றி கிடைக்கவில்லையாம். அதன் பிறகு அவரது பெற்றோரின் விருப்பப்படி இன்ஜினியரிங் படித்துள்ளார். ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் படிப்பை படித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவி ரிதுபர்ணாவிற்கு மாணவி இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் பிரபலமான ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனத்தின் வேலை கிடைத்துள்ளது. இந்த நிறுவனத்தில் அமெரிக்காவில் உள்ள டெக்ஸ் கிளை நிறுவனத்தில் பணியாற்ற உள்ளார். ரோல்ஸ் ராயல்ஸ் விமான என்ஜினியர்கள் உற்பத்தி பிரிவில் ரிதுபர்ணா வேலையில் சேர்கிறார். அவருக்கு ஆண்டுக்கு 72 லட்சம் சம்பளம் வழங்கப்பட உள்ளதாம். மங்களூரு அடியாரில் உள்ள சக்யாத்ரி இன்ஜினியரிங் கல்லூரியில் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் படித்த ரிதுபர்ணா தோழியுடன் சேர்ந்து பாக்கு மரங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தல் மற்றும் அறுவடை செய்யும் பிரிவுக்குரிய ரோபோவை உருவாக்கியுள்ளார். ரிதன்யா செய்த தொழிலில் பயிற்சியை பார்த்து வேலைக்காக அங்கீகரித்த பிறகு ஆண்டு சம்பளம் 72 லட்சம் 20,000 உயர்த்தப்பட்டுள்ளதாம். கல்லூரியில் 7வது செமஸ்டர் தேர்வு முடிந்ததும் அவர் வேலைக்காக அமெரிக்கா செல்ல உள்ளார். அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அதே நேரம் ஆண்டுக்கு 72 லட்சம் சம்பளம் என்பது அமெரிக்காவில் இது ஃப்ரெஷருக்கான சாதாரண சம்பளம்தான் என ஐடி இன்ஜினியரிங் விமர்சிக்கின்றனர். இதே சம்பளம் இந்தியாவில் வாங்கியிருந்தால் உயர்ந்த சம்பளம் என்றும் அமெரிக்காவை பொறுத்தவரை நார்மலான சம்பளம்தான் என்றும் கூறுகிறார்கள். இதைவிட குறைவான சம்பளம் என்றால் உள்ளூர் அமெரிக்கர்களை தான் பணியில் அமர்த்த முடியும் என்றும் அமெரிக்காவிற்கு வெளிநாட்டவனை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்றால் இந்த அளவிற்காவது சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் நெட்சன்கள் கூறுகிறார்கள். இது தெரியாமல் ஊடகங்கள் கொண்டாடுவதாகவும் நெட்சன்கள் விமர்சிக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.